குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீவேஜ் மேனேஜ்மெண்ட், அதாவது சீவேஜ் வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு, அன்ட்ரீட்டட் சீவேஜ் ஆர் வேஸ்ட் வாட்டர் ஜென்ரேட்டட் ஃப்ரம் டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் இஸ் த லீடிங் பொல்யூட்டர் ஆஃப் வாட்டர் சோர்சஸ் இன் இந்தியா. அதாவது என்னென்னா, இப்போ வந்து இந்தியாவில் வந்து வாட்டர் வந்து எப்படி வந்து பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது என்னென்னா டொமஸ்டிக், நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இண்டஸ்ட்ரீஸ், அதாவது என்னென்னா இப்போ வந்து டொமஸ்டிக், நெக்ஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய வேஸ்டேஜஸ் வந்து என்னென்னா வாட்டரை வந்து பொல்யூட் பண்ணுது. சீவேஜ் வாட்டர் ரிசல்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சரல் கண்டாமினேஷன் அண்டு என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன். இப்போ வந்து என்னென்னா சீவேஜ் வாட்டர் வந்து என்னென்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதாவது என்னென்னா இப்போ வந்து சீவேஜ் வாட்டர்னால வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வந்து என்னென்னா டஸ்ட்ராய் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா என்விரான்மெண்டல் வந்து என்னென்னா, அதாவது என்விரான்மெண்டல் வந்து அஃபெக்ட் ஆகுது. சோர்சஸ் ஆஃப் சீவேஜ் வேஸ்ட் வாட்டர், அதாவது என்னென்னா இப்போ வந்து வேஸ்ட் வாட்டர் வந்து எங்கெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். டொமஸ்டிக் பர்பஸ் ஆர் ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ், அதாவது என்னென்னா இப்போ வந்து வேஸ்ட் வாட்டர் வந்து ஹவுசஸ்லேருந்து ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து டை அண்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது என்னென்னா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வேஸ்ட் வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. லெதர் இண்டஸ்ட்ரீஸ், இப்போ வந்து என்னென்னா லெதர் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வேஸ்ட் வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சுகர் அண்டு ப்ரீவரிஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது என்னென்னா சுகர் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வேஸ்ட் வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பேப்பர் அண்டு பல்ப் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது என்னென்னா இப்போ வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வேஸ்ட் வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சீவேஜ் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மெத்தடு, அதாவது என்னென்னா இப்போ வந்து வேஸ்ட் வாட்டரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக என்னென்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். The conventional wastewater treatment methods involve the following steps: pre-screening, aeration, sludge management and water reuse. வேஸ்ட் வாட்டரை க்ளீன் பண்ணுறதுக்காக என்னென்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரீ ஸ்க்ரீனிங், ஏரியேஷன், ஸ்லட்ஜ் மேனேஜ்மெண்ட், வாட்டர் ரீயூஸ். Pre-screening, waste water generated from domestic and industrial activities is screened to remove soil and solid particulates. அதாவது என்னென்னா இப்போ வந்து வேஸ்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய சாயில், நெக்ஸ்ட்டு வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தடு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ப்ரீ ஸ்க்ரீனிங். அதாவது என்னென்னா இப்போ வந்து டொமஸ்டிக் அண்டு இண்டஸ்ட்ரீஸ், அதாவது என்னென்னா டொமஸ்டிக் அண்டு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய வேஸ்ட் வாட்டரில் வந்து சாயில், சாலிட் பார்ட்டிகல்ஸை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தடு தான் நம்ம என்னென்னு ப்ரீ ஸ்க்ரீனிங். நெக்ஸ்ட், ஏரியேஷன். ஸ்க்ரீன்ட் வேஸ்ட் வாட்டர் இன் தென் pumped to an aeration tank. Here the microbial contaminants are removed by the biological degradation that occurs in the presence of air. அதாவது என்னன்னா இப்போ வந்து வேஸ்ட் வாட்டர், அதாவது வேஸ்ட் வாட்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய சாயில், சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதாவது என்னென்னா ஏரியேஷன், அதாவது ஏரியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வந்து ஏரியேஷன் டேங்க்கில் வந்து வேஸ்ட் வாட்டரை வந்து பாஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்னென்னா இந்த வேஸ்ட் வாட்டரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்னென்னா பயாலஜிக்கல் டீக்ரடேஷன் மெத்தடில் வந்து என்னென்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் வந்து இப்போ வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஏரியேஷன். நெக்ஸ்ட்டு, sedimentation process. In this process, the solid particles in suspension form are allowed to settle. The particles that settle out from the suspension is known as sludge. அதாவது என்னன்னா sedimentation process அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, in this process the solid particles in suspension form are allowed to settle. அதாவது என்னன்னா இப்போ வந்து sedimentation processல வந்து என்னன்னா வேஸ்ட் வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்னென்னா வாட்டருடைய பாட்டம் சைடில் வந்து செட்டில் ஆகும். இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா செடிமெண்டேஷன். இந்த பார்ட்டிகல்ஸ் தட் செட்டில் அவுட் ஃப்ரம் த சஸ்பென்ஷன் இஸ் நோன் அஸ் ஸ்லட்ஜ். இப்போ வந்து என்னென்னா சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து வாட்டருடைய பாட்டம் சைடில் வந்து செட்டில் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்லட்ஜ். Sludge removal. The sludge generated by the degradation process is transferred periodically from the tank for safe disposal. அதாவது என்னென்னா இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே, அதாவது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ளே வந்து என்னென்னா ஸ்லட்ஜ் வந்து என்னென்னா அதாவது என்னென்னா டேங்க்லேருந்து, அதாவது ஏரியேஷன் டேங்க்லேருந்து என்னென்னா ஸ்லட்ஜ் வந்து சேஃபாக வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்லட்ஜ் ரிமூவல். Disinfection, chlorination and ultraviolet UV radiation of treated water is required to remove any microorganism contamination. அதாவது என்னன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து வேஸ்ட் வாட்டரை வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குளோரினேஷன், நெக்ஸ்ட்டு வந்து அல்ட்ராவயலட் ரேடியேஷன் யூஸ் பண்ணி இப்போ வந்து என்னென்னா வேஸ்ட் வாட்டரை வந்து என்னென்னா க்ளீன் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா இப்போ வந்து குளோரின்,
நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் யூஸ் பண்ணி இப்போ வந்து வேஸ்ட் வாட்டரை வந்து அதாவது வேஸ்ட் வாட்டரில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது டிசீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து என்னென்னா குளோரின் அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க. வாட்டர் ரீசைக்ளிங். the water will then be supplied for domestic or industrial purposes. அதாவது என்னென்னா வாட்டர் ரீசைக்ளிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து வாட்டர் வந்து க்ளீன் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து பியூரிஃபை பண்ணி இப்போ வந்து என்னென்னா டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா வாட்டர் ரீசைக்ளிங். கன்வென்ஷனல் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வேஸ்ட் வாட்டரை வந்து என்னென்னா ப்ரீ ஸ்க்ரீனிங் மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா இப்போ வந்து ப்ரீ ஸ்க்ரீனிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா வேஸ்ட் வாட்டர் வந்து என்னென்னா டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய வேஸ்ட் வாட்டரில் வந்து என்னென்னா சாலிட் பார்ட்டிகல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ப்ரீ ஸ்க்ரீனிங். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஏரியேஷன் டேங்க். இப்போ வந்து என்னென்னா அதாவது டொமஸ்டிக் அண்டு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய வேஸ்ட் வாட்டர்லேருந்து சாயில் நெக்ஸ்ட்டு வந்து சாலிட் வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னென்னா வேஸ்ட் வாட்டரை வந்து ஏரியேஷன் டேங்க்கில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் வந்து என்னென்னா இப்போ வந்து ஏரியேஷன் டேங்க்கில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து என்னென்னா மைக்ரோபியல் அதாவது என்னென்னா வாட்டரில் அதாவது ஏரியேஷன் டேங்கில் இருக்கக்கூடிய வாட்டரில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்னென்னா டஸ்ட்ராய் ஆகுது. அதாவது என்னென்னா இப்போ வந்து பயாலஜிக்கல் டீக்ரடேஷன் மெத்தடில் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் வந்து என்னென்னா அதாவது இப்போ வந்து வேஸ்ட் வாட்டரில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் வந்து டஸ்ட்ராய் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா செடிமெண்டேஷன் டேங்க். இப்போ வந்து செடிமெண்டேஷன் டேங்க்கில் வந்து என்னென்னா வேஸ்ட் வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்னென்னா செடிமெண்டேஷன் டேங்க்கில் வந்து வாட்டரில் வந்து பாட்டம் சைடில் வந்து செட்டில் ஆகுது. சாண்ட் ஃபில்ட்ரேஷன். இப்போ வந்து என்னென்னா வாட்டரில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய சாண்ட் வந்து என்னென்னா ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குளோரின் ஆர் யூவி டிஸ்இன்ஃபெக்ஷன் அதாவது என்னென்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷன். இப்போ வந்து குளோரின் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷனால் வந்து வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ வந்து இது மாதிரி வந்து பியூரிஃபை பண்ண வாட்டர் வந்து வாட்டர் ரீசைக்ளிங் மெத்தடில் வந்து டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.